Today's topic: Historical background, page 1 into nil. 1608 வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு அரைவ் பண்ணாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக. 1600 வந்து குயின் எலிசபெத் ஒரு சார்ட்டர் செஞ்சுருந்தாங்க. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு ரைட் கொடுத்துச்சு ஈஸ்ட் இந்தியாவோட ட்ரேட் பண்ணுறதுக்கு. இது அது மட்டும் பண்ணாமல் மற்ற யூரோப்பியன் பவர்ஸ்லேருந்து காம்படிஷனையும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கு. 1765 திவானி ஆஃப் பெங்கால் ஒரிசா கேப்சர் பண்ணியிருக்கு. எப்படின்னா 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியில் பெங்காலோட ரெவன்யூ பிடிச்சிருச்சு. 1764 பேட்டில் ஆஃப் பக்சரில் பெங்கால், பீகார், ஒரிசாவோட ரெவன்யூவும் பிடிச்சிருச்சு. 1746 கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு. ஜனவரி 26, 1950 கான்ஸ்டிடியூஷனை ரிலீஸ் பண்ண. கம்பெனியோட ரூல் 1773 1858 வரைக்கும் இருந்தது. க்ரௌனோட ரூல் வந்து 1858 1947 வரைக்கும் இருக்குது. குயின் விக்டோரியா ரிபெல்லியன் முடிஞ்ச உடனே 1857 ரிபெல் நடந்ததில் அந்த டைமில் முடிஞ்ச உடனே குயின் விக்டோரியா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கவர்னன்ஸில் ஃப்ளாஸ் இருந்தது. இது எப்படி எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ரிலீஸ் ஆனதில் எடுத்துக்கிட்டாங்க. ரெகுலேட்டிங் ஆக்டில் கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாற்றிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கல்கட்டாவில் இருந்தது 1774 ஆகிட்டாங்க. இதில் ஒரே ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் 3 வேறு ஜட்ஜஸ் சேர்த்துக்கிட்டாங்க. இது இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா இது சர்வன்ஸ் ஆஃப் த கம்பெனி, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள யார்கிட்ட இருந்தும் ப்ரைப்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ரூல் போட்டுட்டாங்க. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கம்பெனி மேலே இருக்கிற கண்ட்ரோலை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. இது ஒரு சம்மரி, ஒரு வாட்டி படித்து முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க.